அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு 200 வருடங்களுக்கு பிறகு வரும் அதிபயங்கர ராஜயோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை 28/1/2025 இந்த 3 விஷயத்தை செய்ய தவறாதீர்கள். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும். திருக்கடையூர் தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை தினம். அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது இன்றைய நாளில். அதேபோல் அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது இன்றுதான். அனைத்தும் திருக்கடையூரில் தான் நடந்தது. இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவம் இன்று நடைபெறும். அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு நாளாக அமைகிறது. சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது என்றும் வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம். அது மட்டுமில்லாமல் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக இந்த அமாவாசை உள்ளது. அதாவது தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை கருதப்படுகிறது. பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை அமைகிறது. இந்த அமாவாசை விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுது. இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். பித்ருதோஷம், பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். இந்த தை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது. அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும். அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்கும். இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்களுக்கு பசி, தாகம் ஏற்படும். ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது. இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள். இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது, எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள். இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன. அப்படி இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, தை அமாவாசையில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. தர்ப்பணம், திலஹோமம், பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன. இவைகள் இறந்த போது செய்யப்படும் சிராத்த காரியங்களை போல் மிகவும் புனிதமானதாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், திரிவேணி சங்கமம் சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும். அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும்.
அந்த வகையில் இந்த தை அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணி துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது. அன்று புதன்கிழமை என்பதால் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது. அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் நியதி. அப்படி இந்த தை அமாவாசையான இன்றைய தினத்தில் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியிலும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நுழைவது அவ்வளவு நல்ல அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் யோக நிலையை கொடுப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி இணைப்பு உழைப்பை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற உயர்வையும் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் முக்கிய 6 கோள்களான வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இத்தருணங்கள்ல இந்த அமாவாசை நிகழ்கிறதுங்க. இதனால சலுகைகளும் இடமாற்றமும் கிடைக்க இருக்குது. 200 வருடங்களுக்கு பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ரிஷபராசினியர்களான உங்களுக்கு கிடைக்க இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் தொழிலை விருத்தி செய்யும் திட்டங்கள் பலன் அளிக்குங்க. புதிய கிளைகளை திறக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால எதையும் கூர்மையோடு செய்து முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அகல இருக்கு. அதே போல் இத்தருணத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால தொட்ட காரியங்கள் துவங்குங்க. கேட்ட சலுகைகள் கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்மத்தில் குரு இருப்பதால் 5இல் கேது இருப்பதாலும் கணவன் மனைவி உறவுகள் பாதிக்கப்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். அப்படியே சென்றாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே அதிகம் ஏற்படுங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த பயணங்களால் எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தொய்வுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை விளக்கேற்றி வழிபடுங்க. அதே போல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.